Welcome to Easy Cooking Tamil. Hi friends, இன்னைக்கு நம்மளோட வீடியோல முந்திரி பிஸ்கட் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். முந்திரி பிஸ்கட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படினு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப் ரவை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 கப் நெய், கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நாம வச்சிருக்கிற கோதுமை மாவு சேர்த்துட்டு கூடவே ரவை, மிளகுத்தூள், ஜீரகம், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பிஸ்கட்ல கொஞ்சம் காரம் அதிகமாக தேவை அப்படின்னா மிளகுத்தூள் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கிறேன். இனி நம்ம வச்சிருக்கிற நெய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இவ்வளோ நெய் சேர்க்கும்போது தான் பிஸ்கட் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இனி தேவையான அளவு கொஞ்சமாக கையில் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவைக்கு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விரசி எடுத்துக்கோங்க. அப்போதான் அளவு கரெக்டாக வரும். இனி கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு கல்லில் வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக உருட்ட வேண்டாம். பாருங்கள், நான் இவ்வளோ மாவு எடுத்துருக்கிறேன். ஆனால் சின்ன ரவுண்டாக தான் உருட்டி எடுக்க போகிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்தா போதும். இனி இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முந்திரி பிஸ்கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் வேறு ஏதாவது சின்ன சின்ன டிசைனில் வேறு ஏதாவது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன ஸ்டார் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஸ்டார் பிஸ்கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்து வச்சாச்சு. இனி ஒரு பவுலில் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை இனி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ஆயில் சூடானதும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது இதை நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததும் தீயை வந்து சிம்மில் குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வெளியே வந்து உடனே செவந்துடும். ஆனால் உள்ளே வந்து ஒழுங்காக வேகாது. பாருங்கள், இந்த மாதிரி நுர வர்றது நல்லா அடங்கி வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய முந்திரி பிஸ்கட் தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பொருள் தான். டீ குடிக்கிற டைம்ல எல்லாம் நம்ம இதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் இது பண்ணுறது. இது வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். பொதுவாக சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சாப்பிட முடியாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தைரியமாக சாப்பிடலாம். ஏன்னா நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்குறோம். அதனால் இந்த மாதிரிப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு தேவைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.